மேட்டினிமையானவனின் கண்கள் தாழ்ந்து போவோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது? மேட்டினிமை இருக்கக்கூடாது. இந்த கண்ணுல மேட்டிமை வந்துச்சு அப்படின்னா தாழ்ந்து போயிடுவார். நம்ம ஆண்டவர் தாழ்த்திடுவார் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபையை கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதனாலதான் பெரியவர் சொல்றார், சிறியவன் தாழ்ந்து போவான், பெரியவனும் தாழ்ச்சி அடைவான், மேட்டின்மையானவனின் கண்கள் தாழ்ந்து போவோம். நிறைய குடும்பத்தை நீங்க பார்க்க முடியுது. எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? எங்க கௌரவம் என்ன தெரியுமா? நாங்க எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? பலம் படைச்சவங்க, ஆள் பலம் படைச்சவங்க, அரசியல் பலம் படைச்சவங்கன்னு சொன்னவங்க எல்லாம் தாழ்ச்சியில நீங்க கிடக்குறாங்க. கொடி கட்டி பறந்தவங்க எல்லாம் தாழ்ச்சியில கிடக்கிறது காரணம் தெரியுமா? மேட்டின்மை, பெருமை, அகந்த, ஆணவம், ஆடம்பரம் அப்படி இருந்ததுனாலதான் சில பேர் தாழ்ச்சி அடைஞ்சு போறாங்க. எனக்கு தெரிஞ்சு சில குடும்பங்கள் சுத்தமொழியில உண்டு. நீங்க தாழ்ச்சி அடைச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? மேட்டின்மை. ஒரு காலத்துல மக்களை அடிமைப்படுத்தி வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம, காசு கொடுக்காம, வெறும் சொத்தை மட்டும் வேலைக்கு போட்டு கொடுத்துட்டு வேலைக்கு வாங்கினவங்க இன்னைக்கு குடும்பத்துல செதறி போய் கிடக்குறாங்க. அவன் அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? மேட்டின்மை இருக்கக்கூடாது. அல்லேலூயா.